அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த 7 நாட்கள் சிறப்பான பலன்களாக கொடுக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, முக்கியமாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க மிதுனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படி மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் 12 ராசிகள் ரீதியாகவும் சரி ஜாதக ரீதியாகவும் சரி உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி உடனடியாக தீர்வு காணணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால் அந்த பிரச்சனைகள் உடனடியாக உங்களை விட்டு விலகும் என்பதை பற்றி தெளிவாக இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் நிறைய பிரபலங்களும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவரும் கூட. ஸோ நீங்களும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் சுலபமாக இவங்களிடம் தீர்வு காணலாம். மேலும் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு, செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் 17ஆம் தேதி சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானம் மிக வலுவாக தான் அமைந்திருக்கு. இதனால் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வரவு அப்படிங்கிறதும் திருப்திகரமாக கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தோய்வுகள் நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். லாபங்கள் கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை அதிக அளவில் இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வு கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த 7 நாட்கள் நிச்சயமாக தருங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நிறைய விதமான நன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலில் அதிக அளவு நாட்டத்தை காட்டுவீங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே திறமையாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக அனைத்துமே நடக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அனைத்துமே நீங்கும். பாடங்களை படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு இதனால் நிறைய விதமான நற்பலன்களும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமையப்பெற்றிருக்கு. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களாக பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க, நரசிம்ம பெருமானை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த 7 நாட்கள் முழுக்க செய்து வாருங்க. நீங்கள் பரிகாரமாக எந்த ஒரு விஷயமே செய்ய வேண்டாம். நரசிம்மரை தினமும் வேண்டி தொழுது வாருங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பணவரவு அதற்கேற்றாற் போல செலவுகளும் சமமாகவே இருக்கக்கூடும் என்பதால் அதையுமே நீங்கள் ஈஸியாக சமாளித்து விடுவீங்க. சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்.
தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சிகளில் பொறுமை ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு விட்டு மாறு வீட்டுக்கு முயற்சி செய்ய இப்பொழுது வேண்டாம். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 7 நாள் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் பொறுமையாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டுங்க. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டவே வேண்டாம். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த 7 நாட்களில் நீங்கள் முக்கியமாக தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 7 நாள் சற்று சிரமத்தை தரக்கூடிய வாரமாக அமையப்போகுது. தேவைக்கேற்றாற் போல பணம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 12, 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. சந்திராஷ்டம தினங்கள் 17ஆம் தேதி மாலை முதல் 18 முழுவதும் வரை. அதேபோல் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிக்கும். பூஜை வழிபாடுகளோ பெரியோர்களின் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியால் உள்ள மகிழும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் இருக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். பிரயாணத்தின் போது எச்சரிக்கையோடு இருந்தல் அவசியம். பகைகளை வெல்லும் திறன் வெளிப்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாளானது அமையப்பட்டிருக்கு. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் ஆசையால் ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். கற்பனை வளம் பெருகும். சுப செய்திகள் கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் மனம் செய்வதால் உற்சாகம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்கள் யாத்திரைகள் என சென்று வந்து ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் பிறந்த உறவுகள் ஒன்று சேர்வதால் மகிழ்ச்சி ஏற்படும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும். சிலர் கீழே விழுவதால் சிறு விபத்துகள் சந்திக்க நேரிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் கொடுப்பதில் கெடுபடி தாங்க முடியாது. உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும். தொழிலில் புதிய முதலீடுகளால் உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு பிரியமான மங்கையோடு நட்பு ஏற்படும். இனிய பயணங்களால் இன்பமாக காணப்படுவீங்க. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும். பகைகளை வெல்லும் திறன் வெளிப்படும். வாழ்க்கையில் சுப அனுபவங்கள் கௌரவத்தையும் அடைவீங்க. தொலைதூர பயணங்கள் நன்மை தருவதாக இருக்கக்கூடும். இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புத்தக வெளியீட்டாளர்களுக்கு தங்களுடைய தொழிலை ஏற்றமான காலமாக இந்த 7 நாள் அமைய போகுது. தீய நண்பர்களின் சவகாசத்தை சிலரின் மனதில் தீய வழிமுறைகளை நாடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் சிலருக்கு தேவையற்ற காரணங்களால் அவருக்கு அபராதம் செலுத்த நேரிடும். இன்னும் சிலருக்கு உறவுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.